வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். உலக அரசியல் களத்தில் ட்ரம்ப் என்கின்ற பெயர் ஒரு பரபரப்பான செய்தியாகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ட்ரம்ப் அவர்களுடைய ஒவ்வொரு அதிரடிகளும் பல மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. தற்பொழுது ட்ரம்ப் அவர்களுடைய பார்வை ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது பரவலாக பேசப்படுகின்ற விடயம். ஈரானின் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக அமெரிக்கா மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஈரானில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் ஒட்டுமொத்தமாக ஈரானின் நிலைப்பாட்டையே மாற்றி இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஆட்சியாளர்கள் ஆட்சி மன்றத்தில் தொடர்வதற்கான களத்தை இந்த போராட்டம் அனுமதிக்குமா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது இந்த போராட்டம் தீவிரமடைய தொடங்கி இருக்கின்றது. அது பரவிக்கொண்டே இருக்கின்றது. தெஹ்ரானில் ஆரம்பித்த இந்த போராட்டம் இன்று ஒட்டுமொத்தமாக ஈரானின் அனைத்து பகுதிகளை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு ஈரான் அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகள் தான் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது ஈரான் மீது மிக கடும் சினத்தோடு இருக்கக்கூடிய அமெரிக்கா ஒவ்வொரு நகர்வுகளையும் ஈரானுக்கு எதிர்வாக நகர்த்தி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது. தற்பொழுது அமெரிக்கா ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. எப்படி வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு அமெரிக்கா ஒரு கட்டளையை பிறப்பித்ததோ அதுபோல ஈரானில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அமெரிக்கா ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறது. அது என்ன கட்டளை என்றால், ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறிவிடுங்கள். காரணம், ஈரானில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் மிகப்பெரிய தீவிர போராட்டமாக களம் அமைத்திருக்கிறது. இதனால் பல உயிர்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே உங்களுடைய உயிர்களை பாதுகாத்து கொள்வதற்கு நீங்கள் உடனடியாக அந்த நாட்டிலிருந்து வெளியேறிவிடுங்கள் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது என்றாலே ஈரான் மீது அமெரிக்கா ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு திட்டமிடுதலோடு காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறதா, அல்லது ஈரானில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு கரத்தை கொடுத்து ஈரானின் ஆட்சி மன்றம் கலைக்கப்படக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அமெரிக்கா வேகமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறதா? அமெரிக்காவின் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. ஈரானில் பொதுமக்கள் யாராவது பாதிக்கப்பட்டார்கள் என்கின்ற செய்தி தெரிந்தால் அமெரிக்கா உடனடியாகவே ஈரான் மீது தாக்குதலை நடத்தும் என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தார். அப்படியென்றால் ட்ரம்ப் அவர்களுடைய மனநிலையை பொறுத்த மட்டில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறார் என்பது தெள்ளத் தெளிவாகவே தெரிகிறது. எனவே இது ஒரு பரபரப்பான அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது அமெரிக்காவின் அதிபர் தான் பதவியேற்று 10 ஆண்டுகளில் முதன்முறையாக சீனாவிற்கு செல்ல இருக்கிறார் என்கின்ற செய்திகள் பேசப்படுகின்றன. சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இருக்கக்கூடிய மோதல்கள் குறித்த விடயங்கள் நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. அமெரிக்கா சீனாவோடு எந்தெந்த நாடுகள் நெருங்கி பயணிக்கின்றதோ அந்தந்த நாடுகளை மிரட்டக்கூடிய விடயங்களும், அந்தந்த நாடுகளுக்கு சலுகைகள் இல்லை என்ற கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய களங்களையும், அந்தந்த நாடுகள் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளை எடுத்து பயணிப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ரஷ்யாவோடும் சீனாவோடும் மிக நெருக்கமாக இருந்த வெனிசுலாவிற்கு அமெரிக்கா செய்திருக்கக்கூடிய கைமாறு என்ன என்பது நமக்கு தெரியும். தற்பொழுது கியூபா மீது அதுபோன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. கிரீன்லாந்து மேலும் அதுபோன்ற ஒரு அழுத்தம், கொலம்பியா மீதும் அதுபோன்ற ஒரு அழுத்தம் என்ன, ஒட்டுமொத்தமாக சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய சீனாவிற்கு ஆதரவான நாடுகள் மீது ஒரு அழுத்தத்தை முன்னெடுத்து வைக்கக்கூடிய களத்தை அமெரிக்கா மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறியக்கூடிய செய்திகள் மூலம் நம்மால் உணர முடிகின்றது. தற்பொழுது அமெரிக்காவின் அதிபர் சீனாவிற்கு செல்ல இருக்கிறார் என்கின்ற விடயம்
இந்த நெருக்கத்தை உருவாக்குமா, அல்லது இது அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய முட்டல் மோதல்களுக்கு ஒரு சமரச பாதையை உருவாக்குவதற்கான ஒரு களங்களை எடுக்குமா, அல்லது பரஸ்பரம் பேசி தங்களுக்கான செயல்பாடுகள் என்ன என்பதை வரையறுத்துக் கொள்வார்களா? இந்த கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. உலக அரசியல் களத்தை பொறுத்த மட்டில் ட்ரம்ப் அவர்களுடைய சீன பயணம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறது என்பதாகத்தான் சொல்கிறார்கள். அது உலக அரசியல் களத்தில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. சீனா மீது அமெரிக்கா விதித்திருந்த வரிகள், சீனாவோடு நெருக்கம் காட்டிய நாடுகள் மீது அமெரிக்கா காட்டிய கோபம், இவைகள் அனைத்திலிருந்து மற்ற நாடுகள் ஒரு சற்று விடிவை சந்திக்கக்கூடிய களமாக இந்த சந்திப்பு களம் அமைக்கலாம் என்கின்ற ஒரு விடயங்கள் பரபரப்பாக பேசப்படுகின்றன. ஆனால் இதன் பின்னணியில் வேறு பல விடயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றன. இந்தியாவை பொறுத்தமட்டில் அமெரிக்காவோடு மிக நெருக்கமாக பயணித்த ஒரு நாடு. தன்னுடைய நெருங்கிய நண்பன் யார் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் தான் என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அளவிற்கு இது மிகவும் நெருக்கமாக இருந்த நாடு. ஆனால் ரஷ்யாவோடு உடன்படிக்கையும் ஒப்பந்தங்களையும் செய்து கொண்ட காரணத்தினால் இந்தியா மீது கடும் சினத்தில் இருந்தது அமெரிக்கா. அதற்கு காரணம், உக்ரைன் நாட்டுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே போர் நடைபெற்று கொண்டிருந்த அந்த சூழலில் ரஷ்யாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கக்கூடாது என்று அமெரிக்கா இந்தியா மீது ஒரு அழுத்தத்தை கொடுத்த பொழுது இந்தியா அதை புறந்தள்ளிவிட்டு நாங்கள் அணிசேரா நாடு, எங்களுக்கு எல்லா நாடுகளும் எங்களுடைய நட்பு நாடுகளாக பார்க்கிறோம் என்று அறிவித்துவிட்டு அமைதி காத்துவிட்டு ரஷ்யாவோடு ஒரு ஒப்பந்தம் செய்து ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய்களை பெறக்கூடிய களங்களை எடுத்தார்கள். ஆசியா கண்டத்தில் இந்தியாவை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை கட்டியமைக்கலாம் என்கின்ற கனவுகளோடு பயணித்து கொண்டிருந்த அமெரிக்காவிற்கு இந்தியாவின் இந்த நகர்வு ஒரு பேரதிர்ச்சியாக மாறிவிட்டது. ஆசியா கண்டத்தை பொறுத்தமட்டில் சீனாவா இந்தியாவா என்கின்ற நிலைப்பாடு தான் நிலவிக்கொண்டு இருக்கின்றன. இதில் இந்தியாவை தன் கைவசம் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்த ட்ரம்ப் அவர்கள் இந்தியா எதிர்நிலை எடுத்த அந்த சூழலில் சீனாவோடு இருக்கக்கூடிய பிணக்குகளை சற்று தள்ளி வைத்துவிட்டு சீனாவோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டால் ஆசியா கண்டத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டலாம் என்று அமெரிக்கா நினைத்து இந்த நகர்வுகளை எடுக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. ஆயினும் உலக நாடுகளை பொறுத்த மட்டில் இந்த இரு வல்லரசு நாடுகளின் தலைவர்களுடைய சந்திப்பு ஒரு மாற்றத்திற்கான களமாக இருக்கிறது, அல்லது உலகத்தை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய போர் என்கின்ற அந்த ஓசையில் இருந்து ஒரு விடிவு பிறக்கக்கூடிய ஒரு களமாக இது அமையும் என்கின்ற கருத்துகள் தான் பரவலாக பேசப்படுகின்றன. ட்ரம்ப் அவர்களும் சீனாவின் அதிபரும் சந்திக்க இருக்கக்கூடிய அந்த சந்திப்பு எதனை மையப்படுத்திய களங்களை உருவாக்க இருக்கிறது? காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.